ஏண்டி உன் மருமக கிட்ட செமத்தியா வாங்குனியாமே? உனக்கு தலையில இப்படித்தான் எழுதியிருக்கு. எவ்வளவு திமிரு இருந்தா என் மருமகளை கைய ஓங்கி அடிச்சிருப்ப. ஏண்டி இப்படி அலையிற? பணம் பணம்னு பிணம் தின்னி கழுகு மாறி. யோ, பேசாம வாய மூடிட்டு போறோம். பணம்னா என்ன நினைச்சிரு? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீரு? பிச்சைக்கார கழுதைங்களை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு என்னவே கைய ஓங்கி அடிக்கிறாளுங்க. அத கேக்குறதுக்கு துப்பு இல்ல. என்கிட்ட வந்து வெட்டி நியாயம் பேசுறீரா? ஏய் மருமகளுக்கு பிச்சைக்கார கழுதிங்கன்னா நீ யாரு? நீ யாருடி? முதல்ல அத நினைச்சு பாத்தியா? என் பிள்ளைங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு இத்தனை நாளும் மூடி மறைச்சி மனசுக்குள்ள போட்டு வெந்துகிட்டு இருந்தேன். நீ பண்ண காரியத்தை என் பிள்ளைங்கிட்ட மட்டும் சொன்னேன்னு வச்சுக்கோ, உன் மூஞ்சிலேயே காரி துப்புவாங்க. என்னடி பழசெல்லாம் மறந்து போச்சோ? நானும் சொல்லக்கூடாதுன்னு மூடி மறைச்சுக்கிட்டு இருந்தா ஒரே அடியா உன் இஷ்டத்துக்கு வானத்துக்கும் பூமிக்கும் ஆடுற. என் வீட்டுல வேலைக்காரியா வந்த நீ வீட்டுக்கு மருமகளா ஆன கதைய சொல்லவா? உன் மேல பரிதாபப்பட்டதை தவிர நான் என்னடி தப்பு பண்ணேன்? என்ன தப்பு பண்ணேன்? என் மேல அபாண்டமா பழி போட்டு எங்க அம்மாவையும் எங்க அப்பாவையும் உனக்கு அடிமையாக்கி கடைசியில என்ன கட்டாயப்படுத்தி உன் கழுத்துல தாலி கட்ட வச்சு சொத்த பூரா எங்க அம்மாவையும் அப்பாவையும் ஏமாத்தி பிடுங்கிக்கிட்டு அவங்கள கொண்டு அனாதாசிரமத்துல விட்டியே. அத சொல்லவா? இல்ல எதடி சொல்ற? என்னைய வரைக்கும் என்னமோ நீதான் பெரிய பணக்காரி மாதிரி, அப்படி ஜமீன்தார் மகா மாதிரி அதிகார தோரணையில நின்னுகிட்டு ஏன் பிச்சைக்கார மாதிரி எதுவுமே இல்லாதவனை கட்டிக்கிட்ட மாதிரி ஒவ்வொரு தடவையும் சீனை போடுறியே. நான் ஏன் என் பிள்ளைங்க கிட்ட இது வரைக்கும் நடந்ததை சொல்லல தெரியுமா? ஏன்னா அவங்க உன்னை மதிக்காம போயிருவாங்கங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் உன்னை கட்டாயப்படுத்தினால நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டுதான் நீ நினைக்கிற. ஆனா நீ ஏதோ ஒரு வகையில நல்லவளா இருப்பேன்னு நினைச்சுதான் நானும் உன் கழுத்துல அன்னைக்கு தாலி கட்டினேன். இன்னைய வரைக்கும் என் பசங்களுக்கு அம்மாவாயிட்டியே. உன்னை அசிங்கப்படுத்த கூடாதுங்கிறதுக்காக தான் அமைதியா இருந்தேன். ஆனா இப்ப என் மருமகளை வீட்டை விட்டு துரத்த போறியா? எப்படி நீ துரத்துவ? கடைசி காலத்துல என் அம்மாவும் அப்பாவும் எப்படி செத்தாங்கன்னு உனக்கு தெரியுமா? நீ நினைச்சுக்கிட்டு இருக்க அவங்கள அனாதாசிரமத்துல விரட்டின உடனே அவங்க சோத்துக்கு வழி இல்லாம செத்துருப்பாங்கன்னு. அதுதாண்டி இல்ல. பெத்த பிள்ளை அணு அணுவா சித்திரவதைய அனுபவிக்கிறானேன்னு நினைச்சுதான் அவங்க 2 பேரும் குமரி குமரி செத்தாங்க. அது உனக்கு தெரியுமா? என்னைக்காவது ஒரு நாள் என்ன சந்தோஷமா வச்சிருப்பியா? இவ்வளவு பணங்காசு இருந்தும் என்னைக்காவது நான் நிம்மதியா இருந்திருப்பனா? என் பிள்ளைங்களை பார்த்த பிறகுதான் நான் நிம்மதியா இருந்தேன். என் பிள்ளைங்களை நான் என் உலகம்னு வாழ்ந்தேன். ஆனா இப்ப என் பிள்ளைங்களோட சந்தோஷத்தை திங்க ராட்சசி மாதிரி வந்திருக்கிறதா ஒன்னு நான் நினைக்கிறேன். இப்ப கூட என் பிள்ளைங்கிட்ட சொல்றதுக்கு 5 நிமிஷம் ஆகாது. ஆனா உன் மேல இருந்த மதிப்பும் மரியாதையும் என் பிள்ளைங்களுக்கு போச்சுன்னா இதெல்லாம் ஒரு வாழ்க்கைன்னு வாழ்ந்தியாப்பான்னு என்ன பார்த்து என் பிள்ளைங்க கேட்பாங்க. ஏன்பா இப்படி ஒரு ஜென்மத்து கூட வாழ்றேன்னு கேட்பாங்க. உனக்கு அம்மாவா போயிட்டாங்கடா, அதனால என்னால அவளை வெளியே துரத்த முடியலன்னு சொல்லணும். அதுக்காக தான் இப்ப கூட நான் சொல்லாம இருக்கேன். இங்க பாரு, முடிஞ்சா திருந்து. என் மருமகளை அடிக்கணும்னு இன்னொரு தடவை கைய ஓங்குன நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். ஒவ்வொரு தடவையும் ஜான் என்கிட்ட கேக்குறான், ஏப்பா ஜாக்குலின கண்டாலே இவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, என் தங்கச்சி மகாடா அவா அப்படின்னு என்னால சொல்ல முடியல. எனக்கு மனசு நொறுங்குது. ஏன் தெரியுமா? என் தங்கச்சி சாக கிடந்த நிலைமையில என் கையில அவ குழந்தைய கொடுத்து உங்ககிட்டயும் என்கிட்டயும் சத்தியம் வாங்கினான். அன்னையில இருந்து இன்னைய வரைக்கும் அவளை ஏன் பொண்ணாதான் நான் வளர்த்துட்டு இருக்கேன். ஆனா நீ அவளை ஒவ்வொரு தடவையும் வெறுப்பாதான் பாக்குற. அவளை பிடிச்சி அவளுக்கு பிடிக்காத கல்யாணத்தை கட்டாயப்படுத்தி கட்டி வச்ச. அப்ப கூட நான் வாய் திறந்து எதுவுமே சொல்லல. ஏன் தெரியுமா? நீ அவளுக்கு அம்மாவா நடந்துக்கிறேன்னு நான் நினைச்சேன். ஆனா இப்போ அந்த பொண்ணு மாசமா இருக்கா. அவளை வளகாப்பு போட்டு கூட்டிட்டு வரணும். அப்ப கூட அவ சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறியே. ஏண்டி? ஏன்? இங்க பாரு, இத்தனை வருஷம் அவ நம்ம கூட இருந்துட்டா. அவ உன்கிட்ட சொத்துல பங்கு கேட்டாளா? எதை கேட்டா? எதையுமே கேட்கலையே. அப்புறமும் ஏண்டி அவளை இப்படி கஷ்டப்படுத்துற? ஏன்னா அவ ஏன் பொண்ணு கிடையாது. ஏன் பொண்ணா இருந்தா நான் சொல்றத கேப்பா. அவளை இத்தனை வருஷமும் அவளுக்கு தெரியாம பொண்ணாதானே வளர்த்திருக்கேன். அப்போ அவ நினைக்கிற மாதிரி வாழ்க்கைய வாழக்கூடாது. அவளுக்கு சொத்துல எந்த பங்கும் கிடையாது. அவ கடைசி வரைக்கும் பிச்சைக்காரியா தான் இருக்கணும். அதுக்காக தான் அவளை பிடிக்காத கல்யாணத்துக்கு கட்டாயப்படுத்தி கட்டி வச்சேன். ஆனா இவ அவனை விட்டுட்டு
இன்னொருத்தனை கட்டிட்டு போய் சந்தோஷமா இருக்கா? எப்படி எப்படி சந்தோஷமா இருந்துட்டு போய் தொலைறா? அது எனக்கு முக்கியம் இல்ல. ஆனா நாளைக்கு அந்த டேவிட் பையலும் இவனும் சேர்ந்துக்கிட்டு சொத்துல எனக்கும் பங்குன்னு கேட்டா என்ன செய்யறது? என்ன செய்யறது? நான் பெத்த 3 பிள்ளைங்களுக்கும் சொத்துல பங்கு உண்டு. ஆனா இவளுக்கு எப்படி கொடுக்க முடியும்? சீ, நீ எல்லாம் மனுஷியாடி. அவ சொத்துல உன்கிட்ட வந்து பங்கு கேட்டாளா? எதுவுமே கேட்கலையே. அவளுக்காக ஒரு வீட்டை கொடுப்போன்னு எழுதி வச்சிருந்ததையும் கிழிச்சு எரிஞ்சவ தானடி நீ. இப்ப எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு அவளை இன்னும் கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிற? அப்படி என்னடி பாவம் பண்ணா? போய முடுங்க. உங்களுக்காக தான் இத்தனை வருஷம் போனா போகுதுன்னு சகிச்சுக்கிட்டு அவளை ஏன் பிள்ளையா வளர்த்தேன். ஆனா ஒவ்வொரு நிமிஷமும் அவளை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு உங்க தங்கச்சி முகம்தான் கண்ணுக்குள்ள தெரியுது. அதுதான் இந்த வெறுப்புக்கு காரணம். உங்க தங்கச்சி என்னெல்லாம் பண்ணாங்கிறத மறந்துட்டீங்களா? உன்னை விட அதிகமா எதுவும் பண்ணலையே. இப்ப கூட அவ செத்தது இயற்கையா இல்ல நீதான் காரை ஏத்தி கொல்ல சொன்னியான்னு கூட எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. ஆனா இன்னைய வரைக்கும் அவ பொண்ண நம்ம பொண்ணா வளர்த்திருக்கியே அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் உன்னை எதுவும் சொல்லல. ஆனா அந்த பிள்ளைக்கு ஒரு பங்கு கொடுக்கறதுல என்னடி தப்பு? அப்படி ஒரு எண்ணம் இருந்தா அத மறந்துருங்க. நீங்க அப்படி மட்டும் ஏதாவது சொல்லணும்னு நினைச்சீங்க, நான் அவகிட்டே சொல்லிடுவேன். நீ நான் பெத்த பொண்ணு கிடையாது. என் பிள்ளைங்க 3 பேரு தான். நீ நான் பெக்காத பொண்ணு. உனக்கு எப்படி சொத்துல பங்கு தர முடியும்னு? அப்படி மட்டும் நீ ஏதாவது பண்ணினு வச்சுக்கோ, நான் உன்னை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போக தயாராயிருவேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இந்த சொத்து எதுவும் அவளுக்கு தேவையில்லை. அவளுக்கு நான் எதுவும் கொடுக்க போறது இல்ல. ஆனா அவ எப்பவுமே ஏன் பொண்ணாதான் வாழ்வா. அவளுக்கு என்னால முடிஞ்சது ஏதோ கொடுப்பேன். தேவையில்லாம அவளையும் பிள்ளைங்களையும் பிரிக்கணும்னு நினைக்காத. ரொம்ப நல்லது. இங்க பாருங்க, இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. என்ன அடிச்ச அந்த ருக்கு அதுக்கான தண்டனைய அனுபவிக்கணும். அவ என்கிட்ட வந்து என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். அப்படி மட்டும் கேட்கலன்னு வச்சுக்கோங்க, நான் எல்லாத்தையும் எல்லார்கிட்டையும் சொல்லிடுவேன். எல்லாத்தையும் என்னடி சொல்லுவ? என்ன சொல்லுவ? சொல்லு. அப்ப நானும் சொல்றேன். சரிங்க, உங்களுக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். அவ என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டாம். ஆனா என்கிட்ட அவ மன்னிப்பு கேட்கணும். இந்த வீட்டுல நான் எப்படி மரியாதையா இருக்க முடியும்? அப்போ நீ மகா கிட்ட மன்னிப்பு கேளு. அது என்னால முடியாது. அப்போ இதையும் அப்படியே விடு. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாத. இங்க பாரு, ஜாக்லினுக்கு மட்டும் விவரம் ஏதாவது தெரிஞ்சிச்சு என்ன நீ பொல்லாதவனா பார்க்க வேண்டியது வரும். நானா எதுவும் சொல்ல மாட்டேன். ஆனா நீங்களா ஏதாவது சொன்னீங்க, அப்புறம் ஜாக்குலின் ஏன் பொண்ணு இல்லைங்கிற விவரம் மொத்த குடும்பத்துக்கும் தெரிய வரும். ஜாக்கிரதை. உன்னையெல்லாம் திருத்தவே முடியாது. எவ்வளவு தைரியம் இருந்தா பழசெல்லாம் சொல்லி என்ன மிரட்டுவீரு? இந்த ரூம்ல உமக்கு இடம் கொடுக்காதப்பவே இவ்வளவு தெனாவட்டம் திமரும் உமருக்கு கூடி போச்சு. இங்க ஒரே கட்டில இடம் கொடுத்திருந்தா என்னவெல்லாம் ஆட்டி படைச்சிருப்ப. அப்பா, பாவம் பண்ணீங்க. இத்தனையும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க. என்னால தாங்க முடியலப்பா. கேக்குற இதையே என்னால தாங்க முடிய மாட்டேக்கே. அப்போ அம்புட்டையும் மனசுக்குள்ள வச்சு தாங்கிக்கிட்டு இத்தனை நாள் எப்படிப்பா இவ்வளவு வேதனைய அனுபவிச்சுட்டு இருந்திருக்கீங்க? ஜாக்குலின் ஏன் தங்கச்சி இல்லையாப்பா? ஜாக்குலின் ஏன் தங்கச்சி இல்லையாப்பா? அவ எப்பவுமே எங்க தங்கச்சி தான்பா. அவளை எப்பவும் யாருக்காகவும் நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம். நீங்க என்ன ஆச்சுங்க? உங்களை ஆளு காணும் தேடி வந்தா இங்க வந்து உட்காந்து அழுதுட்டு இருக்கீங்க. ஏங்க என்ன ஆச்சு? முதல்ல என்னன்னு சொல்லுங்க. அழுகையை நிப்பாட்டுங்க. மனசு வலிக்குது மகா. என்னன்னு சொல்ற? எனக்கு வேதனை தாங்க முடிய மாட்டேங்குது. என்னங்க நீங்க குழந்தை மாதிரி இப்படி அழுதுட்டு இருக்கீங்க? என்னன்னு சொன்னா தானே தெரியும். ஏங்க எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, என்னன்னு சொல்லுங்க. அத்தை ஏதாவது சொன்னாங்களா? மாமா ஏதாவது சொன்னாரா? ஏங்க என்னங்க என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சா தானே அதுக்கு என்ன தீர்வுன்னு பார்க்க முடியும். இப்படி அழுதுட்டு இருந்தா எல்லாம் சரியாயிருமா? முடியல மகா, மனசு வலிக்குது மகா. ஏங்க முதல்ல என்னன்னு சொல்லுங்க. நீங்க சொன்னாதானே என்னன்னு தெரியும். ஏங்க முதல்ல அழுகையை நிப்பாட்டுங்க. இப்ப நிப்பாட்ட போறீங்களா இல்லையா? மகா, உனக்கு விஷயம் தெரிஞ்சா நீ சாக்காயிருவ தெரியுமா? என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கு மகா. ஜாக்குலின் என் தங்கச்சி இல்லையாண்டி. அம்மாவும் அப்பாவும் பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டப்ப என் தலையில இடியே விழுந்த மாதிரி இருந்துச்சு தெரியுமா? ஜாக்குலின இத்தனை நாளும் ஏன் தங்கச்சின்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கேன். ஆனா அவ என் அத்தை பொண்ணா, என் தங்கச்சி இல்லையா? என்ன மகா, நான் என்னெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன், நீ
எதுவுமே இல்லாம அமைதியா இருக்க. ஏங்க, அவ உங்களுக்கு தங்கச்சி இல்லைன்னு ஏற்கனவே எனக்கு தெரியும். என்ன மகா சொல்ற? ஏற்கனவே உனக்கு தெரியுமா? எப்படிடி? எதுக்கு இத்தனை சாக்காகுறீங்க? அவளை நீங்க இந்நாள் வரைக்கும் உங்க தங்கச்சி தானே நினைச்சிருக்கீங்க. பின்ன அவ தங்கச்சி இல்லாட்டா மட்டும் என்ன குறைஞ்சிட போகுது? ஏங்க, அவ உங்களுக்கு தங்கச்சி இல்லைனாலும் அவ இன்னைய வரைக்கும் உங்க தங்கச்சியா தானே வாழ்ந்திருக்கா. அப்போ தங்கச்சி தானே. அது இருக்கட்டும். ஆனா என்ன மகா சொல்ற? உனக்கு எப்படி தெரியும்? நீங்க எனக்கு கல்யாணம் முடிஞ்ச 2வது மாசமே எனக்கு தெரியும். இந்த விஷயத்த ஜாக்குலின் தான் சொன்னா. என்னடி சொல்ற? ஜாக்குலினுக்கு தெரியுமா? நீங்க அவளுக்கு அப்பவே தெரியும். உங்க அம்மாவும் அப்பாவும் எப்பவோ பேசிட்டு இருந்திருக்காங்க. அது அவ காதுல விழுந்திருக்கு. அப்பவே நீங்க அவளுக்கு அண்ணன் இல்லைன்னு தெரியும். ஆனாலும் அவ மனசளவுல உங்களை அண்ணனை தானே நினைச்சிருக்கா. இன்னைய வரைக்கும் நீங்க தான் அவ அண்ணனு அவ உங்களுக்கு தெரிய வேண்டான்னு என்கிட்ட சொன்னா. எப்படி மகா உன்கிட்ட மட்டும் எப்படி சொன்னா? ஏங்க, நீங்க எப்படி அழுதுட்டு இருந்தீங்களோ அத மாதிரிதான் அவளும் ஒரு நாள் அழுதுட்டு இருந்தா. அப்பதான் என்னன்னு கேட்டேன். அப்பதான் இத்தனை விவரமும் எனக்கு தெரிஞ்சிச்சு. நான் தான் அவளை யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம்னு சொன்னேன். உனக்கு இன்னைய வரைக்கும் அண்ணனா தானே இருந்திருக்காங்க. எதுலயும் உனக்கு குறை வைக்கல. அப்ப நீயும் தெரிஞ்சதா காட்டிக்காத. நீ அவங்களுக்கு தங்கச்சாவே இரு அப்படின்னு சொன்னேன். அதனாலதான் அவ உங்ககிட்ட சொல்லியிருந்திருக்க மாட்டா. நீ ஏன் மகா என்கிட்ட சொல்லல? எதுக்குங்க சொல்லணும்? எதுக்கு சொல்லணும்? கூட பிறந்தாதான் தங்கச்சியா? அவ இத்தனை நாளும் உங்க கூட ஓடி ஆடி ஒன்னாவே வளர்ந்திருக்கா, ஒன்னா இருந்திருக்கா, உங்க குடும்பத்துல ஒருத்தியா வாழ்ந்திருக்கா. அப்போ இந்த பாசத்துக்கு என்னங்க பேரு? அவ உங்க தங்கச்சின்னு தானே இத்தனை நாளும் நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க. இப்ப மட்டும் என்ன? அவ உங்க அம்மா வயித்துல பிறக்கலனா உங்களுக்கு தங்கச்சி இல்லைன்னா ஆயிருவாளா? நீ சொல்றது சரிதான் மகா. ஆனா அதுக்காக என்கிட்ட ஏன் மகா மறைச்ச? உங்ககிட்ட சொல்லியிருந்தா இந்த விஷயம் உங்க தம்பிக்கு போயிருக்கும். அப்புறம் உங்க அண்ணனுக்கும் தெரிஞ்சிருக்கும். யாராவது ஒருத்தர் அவளை தங்கச்சி இல்லைன்னு நினைச்சு அவகிட்ட ஏதாவது பேசுனா இல்ல ஏதாவது திட்டுனா கூட அவ மனசு நம்ம இந்த வீட்டுல பிறக்கல, அதனால தானே நம்மள இவங்க இப்படி பேசுறாங்கன்னு வருத்தப்படுமா இல்லையா? சொல்லுங்க. ஆமா மகா, நானும் அண்ணனும் அப்படி பேசாட்டா கூட ஜேம்ஸ் வழக்கம் போல அவகிட்ட ஏதாவது கோவமா பேசிட்டா கண்டிப்பா அவ மனசு சங்கடப்படும். அதனால தாங்க சொல்லல. இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. நீங்களும் மத்தவங்களுக்கு சொல்லாதீங்க. அவ எப்பவுமே உங்க தங்கச்சி தான். அதுக்காக நீங்க ஏன் இப்படி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கீங்க? விஷயம் அது இல்ல மகா. எங்க அப்பா பாவம் மகா. இந்நாள் வரைக்கும் எங்க அம்மா கிட்ட அவஸ்தைப்பட்டுட்டு இருந்திருக்காரு. எங்க அம்மா வீட்டுக்கு வந்த வேலைக்காரியா. அதுவும் எனக்கு தெரியுங்க. ஜாக்குலினுக்கும் எல்லா விவரமும் தெரியும். அவளுக்கு தெரியாதுன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு அத்தையா இருந்தாலும் அவங்க என்ன பொண்ணா தானே வளர்த்தாங்க. அதனால அவங்க தான் எப்பவும் என்னோட அம்மா. நான் அவங்கள என் அம்மாவா தான் பாக்குறேன். அவங்களுக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. போதுமா? ஓ, அவ எங்க அம்மாவை தலையில அடிச்சது அதுக்கப்புறமா முன்னாடியா? இங்க அவ உங்க அம்மாவை அவளோட சொந்த அம்மான்னு நினைச்சுதான் அடிச்சிருக்கா. அப்புறம் தெரிஞ்ச பிறகு எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணா தெரியுமா? என்கிட்ட சொல்லி சொல்லி வருத்தப்பட்டா. எங்க அம்மாவா இருந்தா கூட நான் அப்படி பண்ணா தப்பு தான். ஆனா அவங்க என்ன வளர்த்துருக்காங்க. வளர்த்த அம்மாவை நான் இப்படி பண்ணிட்டேனே, நான் பாவின்னு சொல்லி எத்தனையோ நாள் அழுதுருக்கா தெரியுமா? நான் தான் எல்லாத்தையும் மறந்துட்டு எப்பவும் போல அவங்க உன் அம்மானே நினைச்சிட்டுன்னு சொன்னேன். ஆவண்டி, என் தங்கச்சி மனசுக்குள்ள எவ்வளவு வேதனைய வச்சிருப்பா. அவ இப்ப கூட டேவிட் கிட்ட சொன்னாலா இல்லையான்னு தெரியாது. டேவிட்க்கு எல்லா விவரமும் தெரியுங்க. என்னடி சொல்ற? எல்லாரும் சேர்ந்து முழு பூசணிக்காவ சோத்துக்குள்ள மறைச்ச மாதிரி என்கிட்ட மறைச்சிருக்கீங்க. அந்த டேவிட் பைய என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லுவான், இத கூட சொல்லலையே. மன்னிச்சிருங்க. நான் தான் டேவிட் கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொன்னேன். அதுவும் இல்லாம டேவிட்டும் உங்க மனசு கஷ்டப்படும் தான் எதையும் உங்ககிட்ட சொல்லல. ஆவண்டி, அவன் ரொம்ப நல்லவண்டி. அவன் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பான். நான் போய் டேவிட்ட பாத்துட்டு வரேன். நீங்க இப்பவும் சொல்றேன், உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அவங்க 2 பேர்த்தையும் காட்டிக்காதீங்க. காட்டிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அது தானாவே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண சொல்லும். ஒண்ணு உங்க மனசுலயா இருக்கலாம், இல்ல அவங்க மனசுலயா இருக்கலாம். இப்பவும் சொல்றேன், எப்பவும் அவ உங்க தங்கச்சி தான். அவ எனக்கு நாத்தனார் தான். அதை எப்பவும் மாத்த முடியாது. அவ சந்தோஷமா இருக்கணும். அது போக உங்ககிட்டயே சொல்லணும்னு நினைச்சேன். அவளுக்கு எப்பவும் இந்த வீட்லயோ சரி சொத்துலயோ சரி எதுலனாலும் சரி ஒரு பங்கு கண்டிப்பா நாம கொடுத்துதான் ஆகணும். உங்க அம்மாவோ அப்பாவோ என்ன சொன்னாலும் சரி, யாரு கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டாலும் சரி, நமக்கு கிடைக்க போற சொத்துல நாம அவளுக்கு பங்கு கொடுத்துதான் ஆகணும். உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு மகா.
எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் சொல்றதை விட இதை நீ சொல்றதை கேட்கும்போது மனசு சந்தோஷமா இருக்கு மகா. சரிங்க, இப்போ உங்க தம்பிக்கோ உங்க அண்ணனுக்கோ எதுவும் தெரிய வேண்டாம். நீங்க உங்க அம்மா மேல கோவப்படாதீங்க. நாளடைவில் அவங்களுக்கு விவரம் தெரிஞ்சா எல்லாரும் அவங்கள வெறுத்து ஒதுக்கிடுவாங்க. கண்டிப்பா நான் சொல்லவும் மாட்டேன், அப்படி பண்ணவும் மாட்டேன் மகா. நான் அப்படி பண்ணா என் அப்பா இத்தனை நாள் எல்லாத்துக்காகவும் எங்க அம்மாவை தப்பா சொல்லாம பொறுத்துக்கிட்டு இருந்திருக்காரு. அதுக்கான அர்த்தம் இல்லாம போயிரும். எங்க அம்மா சந்தோஷமா இருக்கணும்னு தானே எங்க அப்பா இப்படி எல்லாத்தையும் மறைச்சிருக்காரு. நான் கொட்டி கவுத்தேன்னா நான் நல்லா இல்லோண்டி, நான் பாவின்னு அர்த்தம். கண்டிப்பா எதையும் எப்பவும் சொல்ல மாட்டேன், அவங்க கிட்டையும் நான் காட்டிக்க மாட்டேன். என்ன மன்னிச்சிரு மகா, எனக்கு வேதனை தாங்காம தான் நான் அழுதுட்டேன். சரி சரி, இப்படி உமனா மூஞ்சா இருந்தா நீங்களே காட்டி கொடுத்துருவீங்க. எப்பவும் போல இருங்க. சரி மகா, நான் போய் இப்பவே ஜாக்குலியையும் டேவிட்டையும் பார்த்துட்டு வரேன். நானும் வரேன். அது என்ன, நான் மட்டும் போறேன்னுக்கிட்டு. சரி வா போவோம். பசிக்கிற மாதிரி இருக்க. ஒரு மசால் தோசை, ஒரு கீ ரோஸ்ட், இல்ல ஒரு ஊத்தப்பம், இல்ல ஒரு பூடி பாஜி, ஏதாவது லைட்டா சாப்பிட்டா நல்லா இருக்கும். கடவட இந்த புனிதாத்திக்கு வேலையில கவனம் இல்ல. ஆளை மாத்தினாதான் சடிப்படும் போல. என்ன மாதிரி டிஃபன் செஞ்சு தருவாங்கன்னு வந்தா எங்க போய் போனை போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியலையே. ஐயோ சின்னையா, வேலையை விட்டுட்டு நீ பாட்டி போடாதீங்க. உங்களை நம்பிதான் நானே இருக்கேன். அடப்பாவுமே, இந்த புனிதாத்தை உள்ளதான் இருக்குன்னு தெரியாம இப்படி ஒல்லவிட்டமே. எப்படி உங்க மூஞ்சில முழிக்கிறது? அசிங்கப்பட்டியா சாக்சனு, அசிங்கப்பட்டியா? ஐயோ புனிதாத்தை, சாரி புனிதாத்தை, ஏதோ ஒரு புலோல வந்துட்டு உங்களை வேலையை விட்டுட்டு நான் என்ன செய்வேன்? ரொம்ப பசிக்குதா, அதான் ஏதாவது கேட்கலாமேன்னு வந்தேன். என்ன தம்பி, நானும் விளையாட்டுக்கு தான் சொல்றேன். உனக்கு பிடிச்ச கீ ரோஸ்ட்டு இப்பதான் செஞ்சு டேபிள்ல வச்சுட்டு வரேன். மசாலா தோசை வேற இருக்கு. இல்ல வேற ஏதாவது வேணுமா சொல்லி செஞ்சு தரேன். அதானே, புனிதாத்தைக்கு மட்டும்தான் இந்த ஜாக்சனுக்கு என்ன பிடிக்கும்னு தெரியும். நான் கேட்க வர்றதுக்கு முன்னாடி நீங்க செஞ்சு வச்சிருக்கீங்க. சூப்பர் புனிதாத்தை. வேறெல்லாம் ஒன்றும் வேண்டாம். வேற ஏதாவது தந்தா சாப்பிட வயிற்றுல இடம் இருக்குமான்னு தெரியல. ஆனா தின்னாலும் தின்னுபடுவேன்னு சொல்ல முடியாது. தம்பி, பாதாம் பால் தரட்டா? நல்ல சூடா குடிச்சிங்கன்னா நல்லா தூக்கம் வரும். காலையில நல்லா ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு அப்படி ஸ்கூலுக்கு போகும்போது கெத்தா போலாம். ஐயோ புனிதாத்தை, நான் உங்களுக்கு பேசாம புள்ளையா படந்திருக்கலாம். இந்த வீட்டுல படந்ததுக்கு யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா நீங்க என்னைய எப்படியெல்லாம் ஊக்கப்படுத்துறீங்க. சூப்பர் புனிதாத்தை நீங்க. ராத்திரி 10 மணிக்கு மேல திங்கிட ஒரே ஆளு இவனா தான் இருப்பான். வயிற்றுல எங்கடா இடம் இருக்கோ தெரியல. ஏடி பாப்பா, நைட்டா அண்ணனுக்கு பசிச்சு அதனால கிச்சனுக்கு வந்தேன். ஆனா நீ என்னத்துக்கு வந்த? ரூம்ல தண்ணி இல்ல, அதான் புனிதாத்திட்டு சொல்லி வாங்கிட்டு போலான்னு வந்தேன். எங்க என்ன வச்சிருக்காங்கன்னு அப்படியே மோப்ப பிடிச்சிட்டு வருவிய. 10 மணிக்கு மேல தான் உனக்கு கீ ரோஸ்ட், அப்புறம் மசாலா தோசை, அதுக்கு மேலேயும் பாதாம் பால் கேக்குது. சரி வெக்கமா இல்ல? ஏடி நான் எதுக்கு வெக்கப்படணும்? மனுஷனுக்கு பசிச்சா சாப்பிடணும், வெக்கம்லாம் படக்கூடாது தெரியுமா? அதுவும் இல்லாம இந்த வீட்டுல எத்தனையோ வடு ஊதாடித்தனமா செலவு பண்றீங்க. நான் வயிற்றுக்கு வஞ்சம் இல்லாம இருக்கேன். போடாம புச்சவள கண்ணு கிட்ட போட்டுறாத. பேசாம தண்ணியை வாங்கிட்டு இடத்த காலி பண்ணு. ஆமா, கண்ணை புடுங்கி போடணும். ஆளை பாரு, திங்கிறத குடைச்சி தின்னு. பிறகு ஓவடா தின்னுட்டு ராத்திரில கக்குஸ்க்கும் ரூமுக்கும் அலைய போட. நீ கண்ணு போட்டு தாண்டி எனக்கு வயிற்ற கிடக்கும், சும்மா கிடக்க மாட்டேன். சரி சரி, 2 பேரும் இப்படியே சண்டை போட்டுட்டே இருக்காதீங்க. எம்பிட்டு நேரம் இப்படி சண்டை போட்டுட்டே இருப்பீங்க? தம்பி, நீ போய் சாப்பிடு. அத்தை உனக்கு பாதாம் பால் காய்ச்சி எடுத்துட்டு வரேன். எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம், உங்களை சொல்லணும். தேங்க்ஸ் புனிதாத்தை. இவ இப்படி தான் சொல்லிட்டு இருப்பா, நீங்க கண்டுக்காதீங்க. ஏன் புனிதாத்தை, உங்களுக்கு மனசு வச்சிருக்குதா? காலையில இருந்து இம்பூட்டு நேரம் வேலை பார்க்கறீங்க. இப்போ இவனுக்கு பாதாம் பால் வேற போட்டு தரணுமா? எப்போ வீட்டுக்கு போவீங்க? எப்போ உங்க பசங்களை காமிச்சுக்குவீங்க? ஐயோ பாப்பா, என் பசங்க தான் பெரிய பிள்ளைலாச்சே, அதுங்க சாப்பிட்டுட்டு படுத்துக்கும். நானு காலையில தான் போவேன். காலையில போவீங்களா? ஏன்? இன்னைக்கு சண்டேல
அம்மாக்கு வேலை நிறைய இருக்கும், அதனால கூட மாட உட்காந்து நைட்டு அவங்க பார்க்குற கணக்குக்கெல்லாம் ஒவ்வொரு இதாக எடுத்து கொடுக்கணும். அதனால நோட் எடுத்து கொடுக்கறதுக்காக என்னை உட்கார வச்சிருப்பாங்க. நாளைக்கு தான் காலையில் போயிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு வருவேன். இது வடையா? உங்களுக்கு ஒரு நாள் சண்டே ரெஸ்ட் கிடையாதா? அதெல்லாம் பார்க்க முடியுமா? அப்பப்போ தேவனா நம்ம மலர்விழி இல்லை, அவள் வந்த பிறகு நான் லீவ் எடுத்துக்குவேன். முதல்ல உங்க அம்மாவை சொல்லணும். அதான் எங்க ஆச்சை. வேலைக்கு விட உங்களுக்கு வாரத்துல ஒரு நாள் ரெஸ்ட் கொடுத்தா என்ன? சே, கொடுங்க போயிடுவாங்க. சரி சரி, நானே போய் தண்ணி எடுத்துக்கிறேன், நீங்க போய் உங்க அம்மாவை காமிச்சுக்கோங்க. ஏ அப்பா, இத்தினோண்டு இருந்துக்கிட்டு என்ன பேச்சு பேசுதுங்க. இந்த வீட்டு பிள்ளைங்களாம் எப்படி இருக்குதுங்க? எல்லாம் ஜான் தம்பி மாதிரி தான் எல்லா பிள்ளைங்களும் இந்த வீட்டில் இருக்குது. எல்லாம் ஐயாவோட வளர்ப்பு. என்ன சொல்றது, எல்லா பிள்ளைங்களும் அம்புட்டு அருமையா இருக்கு. புனிதாக்கா, சாப்பிட்டீங்களா? என்ன இன்னும் நின்னுட்டு இருக்கீங்க? என்ன தம்பி, நீங்க தூங்காம இங்க வந்துட்டு இருக்கீங்க? இல்ல, தண்ணி பாட்டில் முடிஞ்சிட்டு அதான் எடுக்க வந்தேன். ஆமா, நீங்க என்ன ரெஸ்ட் எடுக்கலையா? ஐயோ தம்பி, நான் தான் ரூம்ல உள்ள பாட்டில்லாம் கழுவுறதுக்கு எடுத்து வச்சேன். பாப்பா வேற இப்பதான் தண்ணி கேட்டுச்சு, நீங்க வேற வந்திருக்கீங்க. அச்சச்சோ, எல்லா ரூம்லயும் தண்ணி வைக்கிறதுக்கு மறந்துட்டேன். நான் எடுத்துட்டு வரேன், நீங்க போங்க. சும்மா இருங்க, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. ஒரு தண்ணி பாட்டில் எடுத்துட்டு போறதுக்கு எம்படி நேரம் ஆகும்? நானே எடுத்துக்கிறேன். என்ன தம்பி, எனக்கு என்ன ரெஸ்ட்? ஏன் எப்பவும் ரெஸ்ட் எடுத்துட்டு தானே இருக்கேன். அம்மா என்ன அவ்வளவு விலையா வாங்குறாங்க? நீங்க போங்க, நான் எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீங்க சாப்பிட்டீங்களா? முதல்ல நாலு புறம் நின்னுட்டே இருப்பீங்க. போங்க, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. நான் சாப்பிட்டேன் தம்பி, நீங்க சீக்கிரமா போய் தூங்குங்க. மகா அம்மா பாவம் தனியா இருக்கும். சரிங்கக்கா, நான் தண்ணி எடுத்துட்டு போறேன், நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. சரிங்க தம்பி.